கல்யாணத்துக்கு அப்புறம் நான் செலிப்ரேட் பண்ணுற வரலட்சுமி நோன்பு இதுதான். என்னோட அம்மா வீட்ல பார்த்தீங்கன்னா, இது செஞ்சு பழக்கம் கிடையாது. நான் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சேன். 2 இயர்ஸ் நான் அம்மா வீட்ல செலிப்ரேட் பண்ணேன். இப்போ 3rd இயர் என்னோட மாமியார் வீட்ல அவங்களோட செலிப்ரேட் பண்ண போறேன். முந்தின நாள் நைட்டே நாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, நான் மீஷோல இருந்து தான் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு 220 அவ்வளோக்குள்ள தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டீப்பாய் போட்டுட்டு அதுக்கு மேல ஆலோ பிளாக் கல்லு வச்சு, அதுக்கு மேல அம்மன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருந்தோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் தான் சாமிக்கு கை, காலெல்லாம் வச்சு ரெடி பண்ண போறோம். அதனால தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க எங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்தாங்க. அவங்களே கை, காலுக்கு எக்ஸ்ட்ரா நியூஸ் பேப்பர்லாம் சுத்தி ரெடி பண்ணி வச்சுட்டு, சாரீலேருந்து அதுக்கு ஜுவல்ஸ் வரையும் போடுற வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா, சைட் பை சைடு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அவங்க சாரீ பின் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, கலசத்துல அரிசி, அதுக்கப்புறம் மங்களகரமான பொருள் எல்லாம் போடுவாங்க. வெத்தல பாக்கு, எலுமிச்சப்பழம், மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் நம்மளோட ஆப்ஷன்ஸ் வெள்ளி காயின் இல்லன்னா கோல்டு ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, அதுக்குள்ள போடலாம். அதுக்கப்புறம் சாமிக்கு கை, கால்லாம் நாங்க எப்படி கேட்டோமோ, அதே மாரி அவரு பண்ணி குடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்க எப்படி டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.